அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பயிற்சி சிறப்பு பலன்கள் காணலாம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 26/7/2025 முதல் தமிழ் மாத தேதிப்படி ஆடி மாதம் 10ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 5ஆம் தேதி வரை ஒரு 26 நாட்களுக்கு மிதுன ராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரத்தில் அசுரகுரு சுக்கிரபகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். தேவகுரு குருபகவானும் அசுரகுரு சுக்கிரபகவானுக்கும் கிரக யுத்தம் ஆடி மாதம் 16 முதல் 27 வரை. மிதுன ராசி அதிபதி புதன் ஆடி மாதம் 18 வரை ஆட்சியோடு சஞ்சாரம் செய்கிறார். இது பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான காலகட்டம். கிரக யுத்தத்தில் நடப்பது என்ன என்பதை இந்த பதிவில் காணலாம். மீனராசி என்பர்கள் இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. எதிர் வரக்கூடிய இந்த 26 நாட்களுக்கு குழந்தை பிறக்கும் தம்பதியர்களுக்கு ஒரு யோகமான காலம். குழந்தை ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், தனுசு, மீன லக்னத்தில் பிறக்கும் குழந்தைக்கு பேரதிர்ஷ்டம் உண்டாகும். தாத்தாவோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்பாவுடைய அன்பு அரவணைப்பு மிகுதியாக அந்த குழந்தைக்கு கிடைக்கும். பொதுவாக சுக்கிரபகவான் திருவாதிரை நட்சத்திரம் முதல் பூர நட்சத்திரம் வரை சுக்கிரபகவானுடைய காரகத்துவங்கள் அவயோகமாக வேலை செய்யும். உங்கள் ஜாதகத்தில் திருவாதிரை நட்சத்திரம் முதல் பூர நட்சத்திரம் வரை, அதாவது மிதுனம், கடகம், சிம்மராசியில் சுக்கிரபகவான் இருப்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்காது. கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு, பிரச்சனை, பிரிவினை உண்டாக்கும். 2 தாரத்தை உண்டாக்கும். பொருளாதார நிலையிலும் வேலை, தொழில், உத்தியோக ரீதியாகவும் பொருளாதாரத்தில் சிக்கல்கள் உண்டாகும். சுக்கிரன் அவயோகத்தை செய்து விடுவார். கோச்சாரத்தில் மிதுனம், கடகம், சிம்மராசியில் சுக்கிரன் வரும்போது மழை நன்கு பொழியும். மேட்டுக்காடு வெள்ளாமை செய்து கொண்டிருப்பவர்கள், மேட்டுக்காடு வெள்ளாமை செய்ய காத்து கொண்டிருப்பவர்கள் பார்த்திங்கன்னா மழை பொழியும். பயிர் பண்ணலாம். பயிர்கள் நன்கு செழித்து வளர்ந்து நல்ல மகசூலை கொடுக்கும். தங்கம், வெள்ளி நகைகள் மக்கள் அதிகம் வாங்குவார்கள். தேவகுருவும் அசுரகுருவும் ஒரு நட்சத்திரத்தில் கிரக யுத்தத்தில் செல்லும்போது மதம் சார்ந்த ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். பள்ளி கல்லூரிகள் சார்ந்து ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். கோவில் வழிபாடுகள் சார்ந்து ஒரு சில பிரச்சனைகள் மக்கள் சந்திக்கக்கூடிய நிலை உண்டாகலாம். மீன ராசி அன்பர்களுக்கு 3, 8ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிர பகவான் தைரிய வீரியஸ்தானத்திற்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியானவர். கடந்த 28 நாட்களாக 3ஆவது வீட்டிலே சுக்கிரன் செல்லும்போது அடிக்கடி பயணங்கள், மன மகிழ்ச்சிகள் உண்டாயிருக்கும். அடுத்த 26 நாட்கள் ராசி அதிபதி குருபகவானோடு 4, 7ஆம் அதிபதி மீனராசிக்கு பாதகாதிபதி புதனோடு இணைந்து சஞ்சாரம் செய்வார். 4ஆவது வீட்டிலே 3 கிரக கூட்டணி. 4ஆம் இடம் சுக்கிரன் வருவது சிலர் பார்த்திங்கன்னா வீடு பராமரிப்பு, புதுசாக வீடு கட்டலாம். வீட்டு மனையோ விவசாய நிலமோ வாங்கலாம். புதிதாக மாடு வாங்கலாம், ஆடு வாங்கலாம். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். 4ஆவது வீட்டிலே சுக்கிரன் செல்லும்போது பிரிந்த நண்பர்கள், பிரிந்த உறவுகள் மீண்டு சேருவார்கள். 4ஆவது வீட்டிலே சுக்கிரன் குரு கூட்டணியில் இருக்கும்போது வேலை, உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்தும். ஆடி மாதம் 18 வரை புதன் இருக்கும்போது வேலையில் இருப்பவர்கள் நான் வேறு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு, இருக்கின்ற வேலை வேண்டாம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு வரக்கூடிய நிலை கூட மீனராசி என்பளுக்கு ஏற்படும். 4ஆவது வீட்டிலே சுக்கிரன் செல்லும்போது
கடந்த ஒரு 2-3 வருஷம் நீங்கள் வந்து பட்டாப்பாடு, கடின உழைப்பு, கஷ்டத்திற்கு எதிர்வரக்கூடிய இந்த 26 நாட்கள் மனதளவில் நிம்மதி காணலாம். சிலருக்கு வந்து மனவேதனையும் உண்டாகும். இவ்வளோ நாளாக பழகிட்டு இருந்த நண்பர்களை விட்டு பிரிகிற மாதிரி. சிலருக்கு வந்து வேலை மாற்றம், புதிய இடத்துல தங்குற மாதிரி. சிலர் வந்து வீடு மாறக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். 4வது வீட்டிலே சுக்கிர பகவான் செல்லும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட் ஆகும். குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வண்டி வாகன தொழில் செய்யக்கூடியவர்கள், டிராவல்ஸ் வைத்து நடத்தி கொண்டிருப்பவர்கள், பள்ளி கல்லூரிகளில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த நேரம் வந்து சிறப்பானதாக இருக்கும். நல்ல வருமானத்தை பார்க்கலாம். கையில் காசு பணம் இறங்காமல் மீனராசி என்பளுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் வந்து சுபகாரியம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். வீட்டுக்கு வெள்ளை அடிக்கலாம், வீட்டை வந்து பராமரிக்கலாம், புதிய வீடு வாங்கலாம். வீடு கட்டி கொண்டிருப்பவர்கள் பால் காய்ச்சி குடி போகலாம். 4வது வீட்டிலே சுக்கிர பகவான் செல்லும்போது நண்பர்கள் உறவினர்களால் மீனராசி என்பளுக்கு எப்போதுமே வந்து நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும். கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க ஏதாவது சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா இந்த கால நேரத்தில் அடுத்த 26 நாட்களில் அந்த சட்ட சிக்கல் வந்து நிவர்த்தி ஆகும். வழக்குகள் வந்து உங்கள் பக்கம் சாதகமாக வரும். குரு சுக்கிரனும் மீனராசிக்கு 10வது வீட்டை பாரி செய்யும்போது வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் ஒரு மாற்றத்தை இந்த 26 நாட்களில் சந்திப்பீர்கள். மீனராசிக்கு 2-9ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் ஆடி மாதம் 13 வரை 6வது வீட்டிலே செல்கிறார். சத்துருஸ்தானத்திலே செவ்வாய் செல்வது பெரிய அளவு நன்மையே. ஆடி மாதம் 13ஆம் தேதி 7வது வீட்டிற்கு செவ்வாய் வருகிறார். திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்திங்கன்னா 7வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கை கால் மூட்டு முட்டி எலும்புகள் உடலில் வந்து வலி வேதனைகளை உண்டாக்கும். வண்டி வாகன போக்குவரத்தில் சிறு சிறு விபத்துகள், இரத்த காயங்களை உண்டாக்கும். போக்குவரத்தில் வந்து கவனமாக போய்ட்டு கவனமாக வரணும். மீனராசிக்கு 4வது வீட்டிலே கிரக யுத்தம் நடைபெறும்போது ஒரு சிலர் வந்து வேலை உத்தியோகம் சார்ந்து அவசர முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அவசர முடிவு இல்லாமல் நிதானித்து குடும்ப பொறுப்புணர்ந்து செயல்படுங்க. 4வது வீட்டிலே சுக்கிர பகவான் செல்லும்போது விவசாயிகள் புதிய வெள்ளாமை பயிர் பண்ணிக்கலாம். விவசாயம் வந்து செழித்து வளரும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.